இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரெக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கூலியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தமிழ் டாக்கீஸ் அவங்களோட சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கூலி படத்தை பற்றி பார்த்துட்டோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் விசாகப்பட்டினம் போர்ட்டை நாகார்ஜுனா அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அவருடைய ரைட் ஹேண்டாக சோபின் சகீர் இருக்கார். அந்த போர்ட்டை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நிறைய இல்லீகல் வேலைகளை பார்க்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம உளவுத்துறை உளவு பார்க்குறதுக்காக 2-3 ஸ்பையை அதுக்குள்ளே விட்டுருக்காங்க. அது ஒரு தனி கதையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் தலைவர் வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தகவல் வருது. அவருடைய நெருங்கிய நண்பரான சத்யராஜை வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க தலைவர் புறப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. தலைவர் இந்த படத்தை என்னவா கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை எப்படியாவது ஒரு பேன் இண்டியா ஹிட்டாக கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. பேன் இண்டியா ஹிட்டுன்னா என்ன? நம்ம ஒரு மொழியில் நம்ம நேட்டிவ் வீட்டில் ஒரு படத்தை பண்ணணும். அந்த படம் நம்ம ஊர்லேயும் ஓடணும், இந்தியா பூரா ஓடணும், உலகம் பூரா ஓடணும். அதுதானே ஒரு பேன் இண்டியா ஹிட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். தலைவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், பேன் இண்டியா லெவலில் இருக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் தூக்கி நம்ம படத்துக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா படம் பேன் இண்டியா படமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புலிக்கு பயந்தவெல்லாம் ஏன் மேலே வந்து படுத்துக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வர வச்சு தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டு நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இறங்கியிருக்கிறாரு. இப்போது டைரக்டருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒரு 5-6 கேரக்டர் படத்தில் வருதுப்பா, இதெல்லாம் படத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு கதையை பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கறி வாங்க காசு இல்லாத ஏதோ ஒரு பையன் தான் கருவாட்டை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு. அப்படி இந்த கதையில் துப்பு இல்லாத பையன் தான் இந்த கதையை எழுதியிருக்கணும். படத்தில் ஒரு 5-6 கேரக்டர் வருது இல்லை, அதில் எந்த ஒரு கேரக்டராவது மனசில் நிற்கிதா? தலைவர் கேரக்டர் உள்பட நாகார்ஜுனா தான் ஸ்ட்ரெயிட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேரக்டராவது ஒரு முழுமையாக இருக்காங்கன்னா, அந்த கேரக்டரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனா அவருக்கு கீழே வந்து சோபின் சகீர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர் 2ஆக பிரித்து அவர் பாதி ஸ்கோர் பண்ணுறாரு. இவருக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே கொடுக்கல. சோபின் சகீர் கிடைச்ச கேப்பில் ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாப்புல, அது கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா உபேந்திரா கேரக்டர்லாம் ஒரு ஜிம்பாய் மாதிரி பக்கத்தில் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், எவ்வளோ பெரிய டெக்னீஷியனு, அவரை கொண்டு வந்துட்டு ஒன்றும் இது எதுக்குமே யூஸ் பண்ணாமல் தண்டமாக வந்து நின்றுட்டு இருக்காரு படத்தில். படம் பார்க்குறவனுக்கு அவர் யாருன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா படமே ஓடி முடிஞ்சு போச்சு. வில்லனெல்லாம் அடித்து தம்சம் பண்ணி முடிச்சு விட்டார் தலைவர். அப்புறமா அமெரிக்கன் கேரக்டரை கொண்டு வராங்க படத்துக்குள்ளே. அவர் இந்த நாயெல்லாம் கூட்டுக்கிட்டு வாக்கிங் வரும்போது குறுக்க போது படம் எடுத்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர் எதுக்கு படத்துக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியல. வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தா, இந்த பீடியோடைய சுவையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. பீடி விளம்பரத்தில் நடிக்க வந்த ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, வில்லன் இந்த படத்தில் என்ன தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, வழக்கமாக லோகேஷ் கனகராஜ் படத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆயுதம் கடத்துவாங்க அல்லது இந்த கஞ்சா கடத்துவாங்க, பவுடர் கடத்துவாங்க இல்லையா. இந்த பவுடர் கடத்துறேன்னு சொல்லிட்டு இந்த டாடா சால்ட்டை ஒரு 10 மூட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு மூட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு, இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பல கோடி ரூபா மதிப்புள்ளது அப்படின்வாங்க. லோகேஷ் வர வேலையே கிடையாது, இவங்க கஞ்சா கடத்ததை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக இந்த படத்தில் வித்தியாசமாக வாட்சி கடத்துறாரு அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஏண்டா, வாட்சி கடத்துறான்னு படம் எடுத்து வச்சுருக்கீங்களே, படம் பார்க்குறவன் இந்த 3 மணி நேரத்தை எப்படி கடத்துவான்னு நினச்சி பார்த்து இருக்க வேணாமா? அதெல்லாம் விட படத்தில் வந்து வில்லன் வந்து பயங்கரமான இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய மாஃபியா, அவன் பெரிய சிண்டிகேட்லாம் வச்சுருக்கிறான். அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நினைக்கிறதெல்லாம் செய்வான், யாரை வேணால் கொலை பண்ணுவான். அது போலீஸாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் கொலை செய்வான். ஆனால் அந்த கொலை பண்ண பாடியை மட்டும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு வந்து கையை கசிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா நம்மளே கூட ஒரு 2 பாடியை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு கட்டில் கடியை ஒழிச்சு வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு அவங்க ஒரு ஃபேக்ட்ரியெலாம் கட்டி கொடுத்து சத்யராஜுக்கு இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி கொடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு கையாங்கல்ல வாங்க ஒரு சேர் இருக்குது, 4 வயரை சொருகி வச்சுருக்காங்க. அதில் அதை வந்து ட்ரெய்லரில் காட்டிவிட்டாங்க. அம்பிட்டு தான் நம்ம ஆளு பூரா புறப்பட்டாங்க, டீகோடிங் பண்ணுற பாருன்னு.
அந்த சேர் எப்படியாப்பட்ட சேர் தெரியுமா? அதில் ஏறி உட்காந்தா டைம் ட்ராவல் பண்ணி போகலாம். அப்படிதான் தலைவர் அதில் ஏறி உட்காந்து 30 வருஷம் பின்னால் போயிடுறாரு. ஏகப்பட்டில் காட்டுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தலைவர் அப்படி போனது தான். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணி முன்னால் வந்துடுறாரு. இது பேக் டு த ஃபியூச்சர் மாதிரி ஆகும், லூப்பர் மாதிரி ஆகும், அப்படி இப்படின்னு போட்டு கிண்டி கிழங்கு வச்சுருக்காங்க. அது பார்த்தா அதில் உட்கார வச்சு பணத்தை எரிக்கலாம். அதுதான் அதுக்கான இது. அவங்க அதை காட்டும் போதே நம்ம உட்காந்துருக்க சேர் அப்படியாப்பட்ட சேர் தானோ அப்படின்னு தோணுது. படத்தில் தலைவர் வேற சத்யராஜ் விட்டு போன வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வேலையை கையை எடுத்துக்கிட்டு அந்த பட்டன்லாம் தடவுறாரு. எதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல். நல்ல வேலை மாற்றி கீத்தி பட்டனை அமைக்கிருந்தாருன்னா நம்ம பஸ்மம் ஆகிருப்போம். படத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. தலைவர் வந்து சாதாரண கூலி. அவர் எப்படி அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி அதை மேன்ஷன் வாடகைக்கு விட்டு சலுகை விலையில் வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அந்த மேன்ஷனுக்குள்ளே ஒரு 18 பேர் இருந்துக்கிட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான். நீ விசில் அடித்தா தான் வெளியே வருவேன்ட்டு செகண்ட் ஹாஃபில் படம் முடியறது கொஞ்சம் முன்னால் தான் வெளியே வர்றாங்க. பல வருஷமாக உள்ளே இருக்காங்க. அவன் ஏன் அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த சோபன் சேகருக்கும் சத்யராஜுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இவர் எது எடுத்தாலும் ஏங்கிட்டே வா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறாரு. அதான் நாங்களும் கேட்குறோம், நீ யார்? அதை ஞாபகம் வச்சுருந்த நாகார்ஜுனா அப்பப்போ மறந்து போயிடுறாரு. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ன்றாரு. அவருக்கு ஞாபகம் வரும்போது அவர் ஆட்சியே கொண்டு வர்றாங்க. கடைசியில் அமீர்கான் தான் வந்து சொல்லி விளக்க வேண்டியா இருக்குது இவர் யாருன்றத. ஆனால் தலைவருக்கு ஒரு யோகம் இருக்குது. அவர் எந்த படம் நடித்து வெளியே வந்தாலும் அந்த படத்தை காட்டு மொக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய அடுத்த படம் வரும்போது இதுக்கு அது எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பாருங்கள், ஜெயிலர் நல்ல படம் ஆயிடுச்சு. நாங்கள் சில படங்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு காட்டு மொக்கை அப்படிங்கிறது ஊரெல்லாம் பரவிடுச்சு. நீங்கள் ஒரு காட்டு மொக்கை படம் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அதை விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. அவ்வளவுதானா? ஐயா, ஆனா அவரு அடிப்பாருன்னு தெரியும், இந்த அளவுக்கு அடிப்பாருன்னு தெரியல. இல்ல அவர் சொன்ன மாதிரிதான். அது இந்த சேரை வச்சு இத டைமிஸ்ன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க பாரு ஒரு கும்பல். இந்த மீம் போடுறவங்க, யூடியூப்ல வீடியோ போடுறவங்க. நாங்க அதனாலதான் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கவே இல்லை. முன்னாடி லியோ கூட நிறைய பேரு இது போட்டிருந்தாங்க, டீகோடிங்னு. இது ஏன் பார்க்கலன்னா, இது பார்த்தாலே அந்த ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியுது இந்த கதை வந்து என்ன மாதிரி கதைன்னு. நானும் ஃபர்ஸ்டே சொன்னேன், இதெல்லாம் எலக்ட்ரிக் சேரு, இது அந்த மாதிரிதான் ஏதாவது இருக்க போகுதுன்னு நல்லாவே தெரியுது. அத டைம் வேஸ்ட் இவரு அதை எல்சியோட கனெக்ட் பண்ணி அதுல என்னத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு நாங்களே சொன்னோம். எஸ்கே ஒருவேளை கேமியோ பண்ணிருப்பாரு, ஏன்னா மீம்லாம் போட்டு பரப்பி விட்டுருந்தாங்க. நான் ஒருவேளை எஸ்கே வருவாரு, ஏதோ ஒரு சீன்ல வந்துட்டு போவாங்க அந்த மாதிரிதான் நிறைய பேர் எதிர்பார்த்தது. என்னன்னா ட்ரெய்லர்ல காட்டுற கேரக்டரோட ஏதோ ஒரு கேமியோ ஒருத்தர் வரப்போறாரு, யாரோ ஒருத்தர் புதுசா காட்ட போறாங்க. எல்லாரோட எதிர்பார்ப்புமே அதான் இருந்துச்சு. ஏன்னா நான் தியேட்டர்ல பார்க்கும் போதே நிறைய பேர் பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏய் இவர் வரப்போறாரு, இந்த சீன்ல வரப்போறாரு அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருமே வரலனாலதான் அவங்களுக்கு பிரச்சனையாவே ஆச்சு. அது இப்போ அமீர்கானுமே இவங்க சீக்கிரட்டாவே வச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. வேற வழி இல்லை, இவங்க லீக் பண்ணி விட்டாங்க. அதனால அந்த ட்ரெய்லர்லையும் காட்ட வேண்டியதாயிருச்சு, அந்த பிக்லையும் போட்டு விட்டாங்க அமீர்கான் நடிக்கிறாருன்னு. அதனால இவரு அமீர்கான் வந்து அது கெஸ்டோல் தெரிஞ்சு போச்சுனால யாருக்கும் அது அந்த சீன் வந்து பெருசா தெரியல. அது என்னடா இது இவ்வளவுதானே, கடைசியா வர போறாரு அமீர்கான், ஏதோ கெத்து சீன் காட்டுற மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே மைண்ட் செட் ஆயிருச்சு. அதான் உண்மை. அதனால இது எடுபடல. ஆமா, நீங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு யூடியூப் சேனலோட இதுவும் பார்க்காம நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். இது எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே சொல்லக்கூடாது. இப்போ இந்த கமெண்ட்லயே நாங்க எங்களுக்கே கமெண்ட் போட்டாங்க, எவ்வளவு காசு வாங்கியிருப்பாங்க. ஆமா, அப்படியே வந்து நொட்டுறாங்க வந்து நம்மளுக்கு. அவங்கவுங்க அதாவது இப்போ உங்களுக்கு காசு கொடுக்கணும்னா, ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்கு காசு கொடுக்கணும்னா அது ஏதாவது 10 லட்சம் 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சவங்களுக்கு வேணா கொடுப்பாங்க. இல்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் 1 லட்சத்துக்கு மேல வச்சிருக்க ஃபாலோவர்ஸ்க்கு வேணா காசு கொடுத்துருப்பாங்க மேபி.
நாங்க சும்மா ஜாலிக்கு போட்டுட்டு இருக்கோம். நாங்க என்ன ரிவ்யூ சேனல்லாம் கிடையாது. நாங்க சும்மா ரியாக்ஷன் சேனல் பண்ணிட்டு இருக்கோம். ரிவ்யூ சேனலுக்கு வேணா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க ரிவ்யூ சேனலே கிடையாது. அதனால எங்களுக்கு இப்போ இந்த படத்தை பில்டப் பண்ணி எங்களுக்கு கோடி கோடியா கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் கமெண்ட்ல போட்டிருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இப்போ நிறைய படம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 1000 ஒருவன் கார்த்தி நடிச்ச படம் எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. சில பேருக்கு அப்ப பிடிக்கவே, எக்கச்சக்க பேருக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு சில படம், நிறைய பேருக்கு சில படம் ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சில பேருக்கு அந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரிதான். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். தவிர உங்களுக்கு பிடிச்சே ஆகணும், இந்த படம் போய் நீங்க பார்த்தே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த இதெல்லாம் பார்த்த ஒரு சில யூடியூப் சேனல் இந்த லியோவையே இன்னமும் கூறு போட்டு இதுல அது இருக்கு, இதுல அது இருக்கு, இன்னும் லியோவையே அதுதான் இந்த வீடியோவா போட சொன்னாங்க. நாங்களும் போட்டோம், ஒரு 2 பார்ட் போட்டோம். அது ஒரு கட்டத்துல அது எதுக்கு இது தேவையில்லாம இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் விட்டுட்டோம், அது போட வேண்டாம்னு. ஏன்னா அது அதாவது கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருந்தா பார்க்கலாம். உங்களுக்கு தோன்றதெல்லாம் நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் சொல்லலாம். உள்ள கொண்டு வந்தாதான் பிரச்சனை. எல்லாரும் அதை பார்த்துட்டு போய் இதுதான் அங்க இருக்கணும் போய் அப்படியே அதான் நிறைய சேனல் நிறைய பில்டப் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க. இது டைம் டிராவல், ஒரு கேமியோ வராங்க, எல்சி கனெக்ட் அப்படின்னு போட்டவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ எல்லாம் போய் பாருங்க. இதெல்லாம் போட்டவங்க தான் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நல்லாவே இல்ல, மொக்கையா இருக்கு அப்படின்னு போட்டு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் ஹைப் ஏத்தி விட்டவங்களே அவங்கதான். அவங்களே ஹைப் ஏத்தி விட்டு இந்த படம் மொக்கன்னு சொல்றவங்களும் அவங்கதான். இது யார் சொல்றேன்னு கமெண்ட்ல நீங்களே கமெண்ட் பண்ணி நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அது போட்டிருக்காங்க, நாங்களும் பார்த்திருக்கோம். நல்லா இருந்துச்சு இவரோட இது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்